வேதாகமத்திலே புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், அதிலே 39 முதல் நாம் வாசிக்க போகிறோம். 39 முதல் 42 வரைக்கும். அப்போஸ்தலர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், அதிலே 39 முதல் 42 வரைக்கும் வாசிக்கலாம். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி, இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி, மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை இரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். போதும். தேவன் இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. இந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் என்பது உலகத்திலே தேவ சபை ஆரம்பிக்கப்பட்ட ஒரு விலையேற பெற்ற விஷயத்தை பற்றி தான் இந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் பேசுகிறது. இதையா இல்லையா? புதிய ஏற்பாட்டு சூழ்நிலையிலே காலத்திலே இருக்கிற நாம் இந்த வரலாற்றை, இந்த உண்மையை நாம் அறிந்திருக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து ஜீவனை விட்டு கொடுத்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து மேலோகம் போன பிற்பாடு 50வது நாள் பெந்தேகோஸ்தே என்று கூறப்படுகிற அந்த 50வது நாளிலே ஆவியானவர் இறங்கி வந்து தேவ சபையை ஆரம்பித்ததாய் நாம் அறிவோம். ஆவியானவர் பூவுலகத்திலே தேவ மக்களோடு கூடவே இருக்கும்படியாக வந்து தேவ சபை என்ற ஒரு பெரிய ஐக்கியத்தை அவர் உண்டு பண்ணினார். தேவ சபை ஆரம்பிக்கப்பட்டது தேவனுடைய மிகப்பெரிய விலையினாலே, இல்லையா? ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு அதற்காய் அவருடைய ஜீவ ரத்தத்தை சிந்தி இருக்கிறார் என்பதாய் பார்க்கிறோம், இல்லையா? அவருடைய சொந்த ரத்தத்தினாலே விலைக்கு வாங்கப்பட்ட மீட்கப்பட்ட கூட்டத்தார் தான் தேவ சபை. தேவ சபை என்று சொன்னால் பில்டிங் அல்ல. எப்படி? தேவ சபை என்று சொன்னால் பில்டிங் அல்ல, அல்லது இந்த இடம் அல்ல. தேவ சபை என்று சொன்னால் அவரால் மீட்கப்பட்ட கூட்டத்தார் தான் தேவ சபை. நாம் ஆனால் அநேக வேளைகளிலே அதை சூழ்நிலைக்கு ஏற்றபடி நாம் அந்த வார்த்தையை நாம் யூஸ் பண்ணி கொள்கிறோம். அதனால் பெரிய ஒரு மிஸ்டேக்னு சொல்ல முடியாது. ஆனால் உண்மையான அர்த்தம் என்ன? சபை என்றால் அது நாம் அல்லது மக்களால் உருவாக்கப்பட்ட இந்த பில்டிங் அல்ல, இல்லையா? அல்லது ஸ்பேஸ், இடம், நாம் கூடி வருகிற அந்த இடம் என்பது சபை அல்ல. சபை என்றால் அவரால் மீட்கப்பட்ட கூட்டம், வெளியே அழைக்கப்பட்ட கூட்டம். சபை என்ற வார்த்தைக்கு கிரீக் வேர்ட் எக்லீசியா என்னால் என்ன அர்த்தம்? வெளியே அழைக்கப்பட்ட கூட்டம். என்ன? எங்கிருந்து வெளியே? உலகத்திலிருந்து, பாவத்திலிருந்து, இல்லையா, பிசாசின் பிடியிலிருந்து வெளியே அழைக்கப்பட்ட மீட்கப்பட்ட கூட்டம்தான் எது? சபை, இல்லையா? அவரால் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று, மீண்டும் சொல்லுகிறேன், எப்படி? அவரால் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று அந்த ஆண்டவருக்காக வாழ்கிற கூட்டம்தான் சபை. ஆமென். அந்த பிரத்யேகமான கூட்டத்தாரான தேவ சபை மீது அவர் அளவு கடந்த அன்புடையவராயிருக்கிறார். அவர்
அளவு கடந்த அன்புடையவராய், நேசமுடையவராய், வைராக்கியம் உடையவராய் இருக்கிறார். இல்லாவிட்டால் சொந்த இரத்தத்தை அவர் சிந்தியிருக்க மாட்டாரே. ஆமாவா இல்லையா? தேவ சபை மீது அளவு கடந்த அன்புடையவராய் அவர் இருக்கிறபடினாலே அந்த தேவ சபைக்காய் சொந்த இரத்தத்தை சிந்தினதாய் பார்க்கிறோம். பாருங்கள், அப்போஸ்தலர் புஸ்தகம், வேதம் வைத்திருக்கிற எல்லாரும் உங்களுடைய வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிங்க. வேகமா எடுக்கலாமா? அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிங்க. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை, போதுங்க, தேவன் தேவ சபையை மீட்பதற்கு அவர் என்ன செய்தாராம்? சுய இரத்தத்தை சிந்தினதாய் பார்க்கிறோம். எபேசியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தார். தேவ சபை மீது அவர் அன்பு கூர்ந்திருக்கிறார். உங்களுக்கு தெரியும், அன்பு என்ற வார்த்தைக்கு கிரீக் வேர்டில் 4 வார்த்தைகள் இருக்கிறது. அதில் பிரதான வார்த்தை தேவனிடத்தில் இருக்கிற அன்பின் அந்த வார்த்தைக்கான கிரீக் வேர்டு என்ன? அகாப்பே. அந்த வார்த்தைக்கு ஈக்குவலான ஒரு வார்த்தை அல்லது காரியம் வேறு எதுவுமே இல்லை. அந்த அன்பை தான் இங்கே பார்க்கிறோம். அவர் என்ன செய்தாராம்? கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தார். அதே அதிகாரம் 25 வாசிங்க. புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. போதும். அங்கே கீழே வரைக்கும் நம்ம வாசிக்கணும். இது போதும். இப்பொழுது அப்படியே சொல்லுங்க வாய்த்திருந்து, அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. ஆக மீட்கப்பட்ட உலகத்திலிருந்து, பாவ உலகத்திலிருந்து வெளியே மீட்கப்பட்ட கூட்டத்தாரான அந்த தேவ சபை மீது அவர் அளவு கடந்த அன்புடையவராயிருக்கிறார். ஆமென். அளவு கடந்த நேசம். என்னங்க, வெறும் அன்புன்னு சொன்னா போதாதா? அது என்ன அளவு கடந்த அர்த்தம் இருக்குங்க. உயிரை தியாகமாய் விட்டு கொடுக்கிற அன்பை விட பெரிய அன்பு கிடையாதுங்க. அன்பின் வார்த்தைகள் சிலர் பேசலாம், அன்பாய் இருப்பது போல கூட இருக்கலாம், அன்பாய் இருப்பது போல சில விஷயங்களை செய்யலாம், ஏதாவது சில விஷயங்களை உங்களுக்கு எனக்கு வாங்கி கொடுக்கலாம். ஆனால் உயிரை நோபடி, யாரும் கொடுக்க. ஒருவன் தன் சிநேகிதனுக்காக ஜீவனை, அன்பை விட வேறு பெரிய அன்பு ஏன்? தேவ சபை மீது அவர் அன்பு கூர்ந்தார் என்று சாதாரணமாய் கூறிவிடலாமே. அளவு கடந்த சிநேகம். யோவான் 3:16 என்ன சொல்லுகிறது? வாசியுங்கள் வேகமாய். யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவரை அன்பு கூர்ந்தார் இருக்கா? அப்படியா இருக்கு? இவ்வளவாய்
அந்த வார்த்தை சொல்ல காரணம் அளவு கடந்த விதத்திலே. எப்படி? அளவு கடந்த விதத்திலே, எல்லையில்லா விதத்திலே அன்பு காட்டினார். என்ன அன்பு? உயிரை ஒப்பு கொடுக்கிற அன்பு. நான் முன்னமே சொன்னது போல இரத்தத்தை சிந்தி மீட்டவர் இப்படித்தானே இருப்பார். ஆமாவா இல்லையா? அவருடைய சுய இரத்தத்தை, சொந்த இரத்தத்தை சிந்தி மீட்டவர் இப்படித்தானே இருப்பார். தேவ சபை, முதல் சபை ஆவியானவரால் ஆரம்பிக்கப்பட்டு ஏராளமான ஜனங்கள் மீட்கப்பட்டு மிக விசேஷமான கூட்டத்தாராய், தேவ பக்தி நிறைந்த கூட்டத்தாராய், உலகத்தின் முதல் சபையாய் கூடி வர ஆரம்பித்தார்கள். அதைத்தான் அப்போஸ்தலர் 2:41-2 வாசிக்கிறோம். மீண்டும் வாசிங்க. அவருடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். முதல் சபை ஆவியானவரால் ஆரம்பிக்கப்பட்டு ஏராளமான ஜனங்கள் மீட்கப்பட்டு மிக விசேஷமான கூட்டத்தாராய், தேவ பக்தி நிறைந்த கூட்டத்தாராய் கூடி வர ஆரம்பித்தார்கள். ஒரு புதிய உணர்வு, ஒரு புதிய உற்சாகம். அத்தனை காலம் யூத மக்களாய், யூத மதத்திலேயும் பின்தங்கி போனவர்களாய் இருந்தவர்கள், மெய்யான தேவனை சரியாய் சேவிக்காமல் பின்னதாக இருந்தவர்கள், ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திற்கு வந்து சிலுவையிலே தன் உயிரை தியாகமாய் விட்டு கொடுத்து மோட்சலோகம் சென்று தேற்றரவாளனான ஆவியானவரை அனுப்பின பொழுது மந்தமாய் பின்தங்கி இருந்த அந்த யூத மக்களிலே ஏராளமான பேர் ரட்சிக்கப்பட்டதாய் பார்க்கிறோம். ஆமென். ஒரு பெரிய உயிர் மீட்சி உண்டானது என்பதாய் நாம் கூற முடியும். புதிய உணர்வு, புதிய உற்சாகம், புதிய தீர்மானம், ஒரு புதிய எழுச்சி, மிக வல்லமையான ஆவிக்குரிய வாழ்க்கையாய் ஆதி சபையாரின் வாழ்க்கை ஆரம்பமானது. ஆவியானுடைய பலத்த கிரியை, ஆவியானுடைய பலத்த அசைவாடுதல் அதிகமாய் உண்டாகி கொண்டே இருந்தது. நீங்கள் இந்த அப்போஸ்தலர் 1, 2, 3 ஏன் அப்போஸ்தலர் முழுவதுமே நீங்கள் வாசித்து பார்த்தால் ஆதி சபையாரின் காலத்திலே ஆவியானவர் மூலமாய் கர்த்தர் செய்த கிரியைகளை ஆராய்ந்து பார்க்க ஆச்சரியமாயிருக்கும், மிக பயங்கரமாயிருக்கும். அதிலே 2 முக்கியமான விஷயமாய் நான் முன்னதாக கூறினதை, தேவன் அவரால் மீட்கப்பட்ட தேவ சபை மீது அவர் என்ன செய்திருந்தார்? அளவு கடந்த அன்பு வைத்திருந்தார். அதே போல மீட்கப்பட்ட தேவ மக்கள், முதல் சபை தேவ காரியங்களிலே மகா உறுதியாய் இருந்ததாகவும் நாம் பார்க்க முடியும். மகா உறுதியாய் வேத வசனத்திலே, ஐக்கியத்திலே, அப்பம் விட்டு ஆராதிப்பதிலே, ஜெப வாழ்க்கையிலே உறுதியாய் இருந்ததாய் பார்க்கிறோம். எந்த ஒரு மந்தமான சூழ்நிலைக்கும் அவர்கள் இடம் கொடாமல் வைராக்கியமாய் அவர்கள் அதையெல்லாம் ஃபாலோ பண்ணினார்கள். விளைவு அவர்களே பார்த்திராத, எண்ணிராத தெய்வீக ஆசீர்வாதங்கள் உண்டாக ஆரம்பித்தது. அதைத்தான் நாம் தியானிக்க போகிறோம். ஒரு சில
வார்த்தைகளை மீண்டுமாய் கூறுகிறேன். தேவன் தேவ சபை மீது அளவு கடந்த அன்பு வைத்திருந்ததாலும் சபை மக்கள் தேவ காரியங்களிலே உறுதியாய் இருந்ததாலும் உண்டான விளைவுகளை நாம் தியானிக்க போகிறோம். மீண்டும் சொல்லுகிறேன், கூர்மையா கேளுங்க. தேவன் தேவ சபை மீது அளவு கடந்த அன்பு வைத்திருந்ததாலும் சபை மக்கள் தேவ காரியங்களிலே உறுதியாய் இருந்ததாலும் உண்டான விளைவுகள். முதலாவது அந்த அப்போஸ்தலர் 2:43 வாசிங்க. எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. பாருங்கள், அப்போஸ்தலர் புஸ்தகம் ஆரம்பித்து 3ஆம் அதிகாரத்துல தான் ஒரு சப்பானி ஆரோக்கியப்படுற இல்லையா? நாம் அதை சில நேரம் அந்த புத்தகத்திலே முதலாவது அற்புதம் போல எண்ணுவோம். ஆனால் இங்கேயே ஆரம்பித்து விட்டது. மீண்டும் வாசிக்கிற வசனத்தை. எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. முதல் சபை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. தேவன் அந்த சபை மீது அளவு கடந்த அன்புடையவராய் இருக்கிறார். தேவ பிள்ளைகள் மிக உறுதியாய் வேத வசனத்திலே, ஐக்கியத்திலே, அப்பம் பிட்டு ஆராதிப்பதிலே, ஜெப வாழ்க்கையிலே மிக உறுதியாய் இருக்கிறார்கள். இதனுடைய விளைவு ஆவியானவர் பலத்த அற்புதங்களை செய்ய ஆரம்பித்தார். அடையாளங்கள் அற்புதங்கள் நடக்க ஆரம்பித்தது. இதுவரை இல்லாத அளவு ஆவியாவுடைய பலத்த கிரியை உண்டாக ஆரம்பித்தது. அதிலே சில உண்மைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன? அத்தனை நாட்கள் யூத மதத்திலே இருந்த அந்த கூட்டத்தார் பேதுருவின் மூலமாய் ஆண்டவர் ஆவியானவர் பேசின அந்த பிரசங்கத்தை கேட்டு தேவ பிள்ளைகளாய் அவர்கள் மாறினார்கள். அப்படியே இப்பொழுது தேவனை சேவிக்கிறவர்களாக, ஆண்டவராகிய கிறிஸ்துவை சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொண்டு ஒரு புதிய பாதையிலே போக ஆரம்பித்தார்கள். அந்த பாதை எப்படி? அந்த பாதை சரியான பாதைதான் என்பதை உறுதிப்படுத்தும்படி பலத்த அற்புதங்கள் செய்யப்பட ஆரம்பித்தது. தேவ மக்கள் போகிற வழிதான் மெய்யான வழி என்பதை உறுதிப்படுத்தும்படி ஆவியானவர் வல்லமையாய் கிரியை செய்ய ஆரம்பித்தார். கூடவே தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே என்ன சங்கடங்கள் இருந்ததோ, என்ன வியாதிகள் இருந்ததோ, அதையெல்லாம் அடியோடு நீக்கப்பட ஆரம்பித்தது. ஆரோக்கியங்கள் உண்டாக ஆரம்பித்தன. எத்தனை ஆச்சரியம் பாருங்கள் என் அன்பு தேவ பிள்ளைகளே. 2 விஷயம் இதற்கு ஆதாரம். ஒன்று, தேவன் அளவு கடந்த அன்பு தேவ மக்கள் மீது, தேவ சபை மீது. 2வது, உறுதியாய் தேவ காரியங்களிலே. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆதி சபைக்கு செய்த அதே கிரியை அவர் உங்களுக்கும் செய்ய முடியும். ஆமென். இந்த தேவ சபைக்கும் அவர் செய்ய முடியும். 2 விஷயம். உண்மையாகவே அவர் உங்கள் மீது விலையேற பெற்ற அன்புடையவராய் இருக்கிறார். நான் ஆரம்பத்திலே சொன்னது போல தேவ சபை என்றால் இந்த கட்டடம் அல்ல, இடம் அல்ல, நாம் தான் தேவ சபை. அவரால் மீட்கப்பட்ட கூட்டமான நாம் தான். அப்ப தேவ சபை மீது அவர் அளவு கடந்த அன்புடையவராய் இருக்கிறான்னு சொன்னால் கட்டடத்தின் மீது அல்ல, இடத்தின் மீது அல்ல, சபை மக்களாகிய நம் மீது. ஆமென், ஹல்லேலூயா. நம் மீது அவர் அளவு கடந்த அன்புடையவராய் இருக்கிறார். அளவு கடந்த அன்பு.
ஒருவேளை இங்கே இருக்கிற என் அன்பு விசுவாசியே, என் அன்பு தேவ பிள்ளைகளே, உம்முடைய வாழ்க்கையிலே உள்ளத்திலே சோர்வோடு கூட நான், என் குடும்பம், என் சொந்த பந்தங்கள் இருக்கிறோம், எனக்கு அநேக சிநேகிதர்கள் உண்டு, ஆனால் உள்ளம் வெற்றிடமாய் இருக்கிறதே, என்னோடு அன்பாய் பேச, அன்பாய் இருக்க, அன்பாய் காரியங்களை செய்ய ஒருவரும் இல்லை போல ஒரு உணர்வு எனக்குள்ள இருக்கிறது. நான் மட்டும் இருப்பது போன்ற உணர்வு. என்னிடத்தில் யாரும் ஃப்ரீயாய் பேசுவதில்லை. என் வாழ்க்கை சூன்யம் பிடித்தது போல இருக்கிறது. நான் கிறிஸ்தவன் தான், ஆண்டவரை சேவிக்கிறவன் தான், ஆனாலும் உள்ளத்திலே ஒரு வெறுமை இருக்கிறதே என்ற உணர்வோடு இங்கே வந்திருக்கிறீர்களா? என் அன்பு விசுவாசியே, இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் யார் உங்களை சிநேகித்தாலும் சிநேகிக்காவிட்டாலும் அளவு கடந்த அன்போடு கூட ஒருவர் இருக்கிறார் உங்கள் மீது. ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. காரணம், உங்களை மீட்க அவர் தன் உயிரை கொடுத்திருக்கிறார். உங்களை மீட்பதற்கு சொந்த இரத்தத்தை சிந்திருக்கிறார். அநேக வீடுகளிலே இன்றைக்கு உலக காரியங்கள் ஏராளம் இருக்கிறது. பணம், பொருள், இந்த உலகத்திற்கு தேவையான எல்லாம் இருக்கிறது. ஆனால் இந்த நாட்களிலே மிகப்பெரிய பற்றாக்குறை அன்பு. அன்பு அன்பு. ஆண்டவர் இயேசு உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அன்பு மகனே, மகளே, என் மீது அன்பு காட்டுவதில்லை என்ற உணர்வோடு கூட சோர்ந்து போயிருக்கிறாயா? இயேசு உன்னை நேசிக்கிறார். இயேசு உங்கள் மீது அன்பாய் இருக்கிறார். அது வெறும் வார்த்தைகள் அல்ல, அவருடைய உயிரையே விட்டு கொடுத்து உங்கள் மீது அன்பு கொண்டிருக்கிறார். அந்த ஒரு புரிதலுக்குள்ளே வாருங்கள். என்னோடு அன்பாய் பேச யாரும் இல்லை என்ற அந்த சிந்தனைக்குள்ளே போகாதிருங்கள். தேவ பிள்ளைகளாய் இருக்கிறவர்கள் தேவ அன்பை சரியாய் புரிந்து கொள்ளாவிட்டால் உலகத்தின் அன்பை தேடிக்கொண்டே இருப்பார்கள். அவர்கள் தேவ பிள்ளைகளிலே யார் யார் தேவ அன்பை சரியாய் அவர்கள் ருசிக்கவில்லையோ, புரிந்து கொள்ளவில்லையோ, உலக அன்பை தேடியே அவருடைய உள்ளம் போய்கொண்டே இருக்கும். தேவ அன்பு உங்களுக்குள்ளேயே இருக்கிறது. தேவ அன்பு இருக்கா இல்லையா? ரோமர் 5:5 வாசிங்க வேகமா. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறபடியால். என்னங்க? இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது. மீட்கப்பட்ட என் அன்பு விசுவாசியே, உனக்குள்ளே தேவ அன்பு இருக்கிறது. தேவன் இருக்கிறார். உன்னை சிநேகிக்க கூடிய ஒரு தெய்வம் உனக்குள்ளேயே இருக்கிறார். உனக்குள்ளேயே அன்பை ஊற்றி இருக்கிறார். அவரும் உன்மேல அன்பாய் இருக்கிறார். அதே அன்பை உன்னாலும் காட்ட முடிகிற அளவிற்கு உன்னை மாற்றியும் இருக்கிறார். ஆமென். இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளாமல் என் குடும்பம் என்னைய சிநேகிக்கல, எங்க அப்பா என்கிட்ட பேசல, எங்க அம்மா என்கிட்ட பேசல, எங்க வீட்டுக்காரு, என் மனைவி, என் பிள்ளைக, என் அண்ணே, என் தங்கை, என் அக்கா, இவங்கெல்லாம் என்கிட்ட சரியா பேச மாட்டாங்க, என் மேல அன்பு காட்ட மாட்டாங்க. என் அன்பு தேவ பிள்ளையே, இயேசுவின் அன்பை புரிந்து கொள். நியாயமான சூழ்நிலையில் சில நேரம் தேவையில்லாத வார்த்தைகளை பேசி அந்த சூழ்நிலையால் சில நேரம் அன்பு பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஆண்டவருக்கு உன் வாழ்க்கையை விட்டு கொடுத்து பார். இயேசுவே, உம்முடைய அன்பை சரியாய் நான் புரிந்து கொள்ளாதபடி உலகத்தின் அன்பை பெரிதாய் நான் சிந்தித்து விட்டேன், என்னை மன்னிங்கன்னு கேளுங்க. ஆண்டவரோடு யாருக்கு நல்ல உறவு இருக்கிறதோ அவர்கள் இயேசுவின் அன்பை பெரிதாய் பார்ப்பார்கள். அந்த அன்பு சோர்ந்து போக விடாது. ஆமென். அந்த அன்பு நம்மை மேலே கொண்டு வந்துவிடும்.
காரணம் அதுதான் மெய்யான அன்பு. ஆமென். அவர் சிலுவையிலே தன் உயிரை விட்டு கொடுத்ததினாலே அன்பை காட்டியிருக்கிறார் என்ற அர்த்தமும் உண்டு. அன்பு உண்டாயிருக்கிறது என்பதாய் பார்க்கிறார். ஆமென். அவர் அளவு கடந்த அன்பு வைத்திருக்கிறார். ஆகவே ஆவியானவர் மூலமாய் உன் வாழ்க்கையில் அவர் கிரியை செய்ய விரும்புகிறார். ஆமென். 2 காரியம் இருக்க வேண்டும். ஒன்று, தேவன் உன் மீது அன்பு அவர் செலுத்தி இருக்க வேண்டும். அதிலே மாற்று கருத்திலே அவர் என்ன செய்திருக்கிறார்? அன்பு கூர்ந்திருக்கிறார், அன்பாய் இருக்கிறார். அன்பில்லாதது போல நானும் நீங்களும் ஒருவேளை ஃபீல் பண்ணா அது அவருடைய தப்பு அல்ல, நம்முடைய தப்பு. என்ன தவறு? நாம் அவருடைய அன்பை புரிந்து கொள்ளவில்லை. we did not understand. புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். அவர் அன்பாய் இருக்கிறார். 2வது, தேவ காரியங்களிலே உறுதியாய் இருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். இவைகள் இருந்தால்தான் ஆவியாவுடைய கிரியை பலமாய் நடக்கும். என் குடும்பத்தில், என் வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் வேண்டும், ஒரு அதிசயம் வேண்டும், இந்த பிரச்சனைகள் நீங்க வேண்டும், இந்த சூழ்நிலைகள் மாற வேண்டும் என்று ஆண்டவரே என் வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை நீ செய்ய வேண்டுமே என்ற ஆதங்கத்தோடு அநேக நாட்கள் நாம் இருந்திருக்கிறோமே. ஏன் தாமதமாகிறது அற்புதங்கள்? ஏன் அதிசயங்கள் தாமதமாகிறது? ஒன்று, அவர் அன்பாய் இருப்பதை நாம் புரிந்து கொள்ளவும் இல்லை. 2வது, தேவ காரியங்களிலே உறுதியாகவும் இல்லை. ஆதி சபையார் இருந்தது போல உறுதியாய். இந்த 2ம் இருக்கிறப்ப தாங்க ஆவியாவுடைய கிரியை வல்லமையாய் நடக்கும். என் குடும்பத்தில் அநேக வேளைகளில் நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அற்புதத்தை கர்த்தர் செய்யணுமே, அதிசயத்தை கர்த்தர் செய்யணுமே, இந்த விஷயம் கர்த்தரால் மட்டும்தான் முடியும் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனால் என் ஆண்டவர் சரியாய் அப்படி அல்ல, அவர் சரியாய் செய்வார். நம்ம சரியாயிட்டோமான்னு பாருங்க. ஒன்று, அவருடைய அன்பை புரிஞ்சுக்கிட்டோமான்னு பாருங்க. 2வது, தேவ காரியத்தில் உறுதியாயிருக்கிறோமா? வேத வசனத்தில், ஐக்கியத்தில், அப்பம் விற்குதலில், ஜெபம் பண்ணுதலே உறுதியாய் சொல்லுங்க சத்தமா, உறுதியாய் தரித்திருந்தார்கள். அது ஆவியானவரை கிரியை செய்ய தூண்டினது. ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. எங்க கிராமத்துல, எங்க ஊர்ல, எங்க பக்கத்து வீட்டுல நாங்க கிறிஸ்தவங்கன்னு சொல்லி சிலருக்கு தெரியும். நாங்க இந்த ஆண்டவரை தான் கும்பிடுறோம் என்ன செய்யும் தெரியும். நாம் போய் அவங்ககிட்ட ஆண்டவரை பத்தி சொன்னா சில நேரம் கேட்கிறாங்க, சில நேரம் கேட்பதில்லை. அப்படியே கேட்டாலும் கொஞ்சம் அசால்ட்டா கேட்கிற மாதிரி இருக்கு. என்னன்னு தெரியல, ஏன் இப்படி பிஹேவ் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. நாங்க சொல்ற விஷயம் உண்மையோ பொய்யோன்னு அவங்க சிந்திக்கிறாங்களோ தெரியல. ஒருவேளை உங்களுக்குள்ளே எனக்குள்ளே அப்படிப்பட்ட உணர்வு சிந்தை இருக்கலாம். நாம் போகிற பாதை சரியான பாதைதான் என்பதை ஆவியானவர் வாழ்க்கையில கிரியை செய்கிறதன் மூலமாய் பிறர் அறிந்து கொள்ள முடியும். ஆமென், ஹல்லேலூயா. ஆவியாவுடைய கிரியை வீட்டுக்குள்ள இருக்கணுமே. சும்மா பாரம்பரியமா போயிட்டு போய் உட்கார, அப்புறம் பாட, வேத வசனம் கேட்க, திரும்பி வர, அப்புறம் போக. இதுக்கா மீட்டு கொண்டார் கர்த்தர். உங்க மூலமா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும்படியாய் உங்களுடைய குடும்பத்தில் ஆவியாவுடைய கிரியை ஒண்ணு இல்லைங்க. சாட்சி சொல்றீங்க, போய் ஆண்டவரை பத்தி சொல்றீங்க, உங்க பாவங்களை மன்னிக்க அவர் சிலுவையிலே மரித்தார், உங்களுக்காக தன் ஜீவனை கொடுத்தார் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அப்படியாங்க, சரிங்க. என்னைக்கு உங்க சாட்சியை சொல்ல போறீங்க?
எனக்கு அற்புதம் செய்தார் கர்த்தர். இந்த பாவ மன்னிப்புக்கான செய்தியை சொல்லிக்கொண்டே என் வாழ்க்கையில கர்த்தர் கிரியை செய்தார் என்பதையும் சொல்ல முடிய வேண்டுமே, சொல்ல வேண்டுமே, சொல்வதற்கு விஷயம் இருக்க வேண்டுமே. பாவ மன்னிப்புக்கான விஷயத்தை சொல்லாம சர்ச்சுக்கு வாங்க அற்புதம் நடக்கும் அதை மட்டும் சொல்லாதீங்க, அது வேஸ்ட். பாவ மன்னிப்புக்கான அந்த சுவிசேஷத்தை கூறும் பொழுது இதுவும் சேர்ந்து வரணும். எது? அவர் மெய்யான கடவுள்ன்றதை என் வாழ்க்கையில நான் என்ன செஞ்சிருக்கிறேன், ருசி கண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில கர்த்தர் பெரிய பெரிய அற்புதம் செஞ்சிருக்காரு. சொல்ல முடியுமா உங்க வாயை திறந்து? அதுக்கு அவர் அன்பு கூர்ந்ததை உணர்ந்திருக்கணும். இரண்டாவது, தேவ காரியங்களிலே உறுதியாய் ஆதி சபை. அப்பதான் அற்புதம் நடக்கும். அற்புதம் சொல்லுங்க சத்தமா. ஒண்ணும் இல்லைங்க, தேவ சுவிசேஷம் மிக வல்லமையானது, அதுல மாற்று கருத்து இல்லை. எப்படி? தேவ சுவிசேஷம் மிக வல்லமையானது நிச்சயமாய். ஆனால் ஆவியானவரோடு இசைந்து அதை ஷேர் பண்ணினாதான் அது மிகுந்த வல்லமையுடையதாய் மாறும், ஆட்களை கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வரும். நாம எங்க பாஸ்டர் சொல்லிக்கிட்டே இருக்காரு, போய் சொல்லணும். எங்க விசுவாசிகளும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, சொல்லாட்டினா பாஸ்டர் கேட்பாரு. இந்த வாரம் யார்கிட்ட சொன்னீங்க, யாரை கூட்டிட்டு வந்தீங்கன்னு கேட்பாரு. அந்த பாரம்பரிய உணர்வு கொஞ்சம் கூட பிரயோஜனம் இல்லை. ஆவியாவுடைய ஒத்தாசையோடு அதை செய்யணும். அதற்கு ரெண்டே விஷயம்தான். அவர் அன்பு கூர்ந்ததை உணர்ந்திருங்க. என் மேல என் நேசர் அளவு கடந்த அன்பு கூர்ந்திருக்கிறார் என்ற உணர்வோடு இருங்கள். இரண்டாவது, தேவ காரியங்களிலே உறுதியாயிருங்கள். ஆவியானவர் கிரியை செய்கிறாரா இல்லையான்னு பார்ப்போம். மார்க்கு புஸ்தகத்திலே வாசிக்கிறோம், 16ஆம் அதிகாரம், அதில் 20ஆம் வேத வசனத்தை வாசிங்க. அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியையை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். போதுமா? கர்த்தர் என்று இங்கே பார்க்கிறவர் யார்? ஆவியானவர். யாருங்க? ஆவியானவராய் கர்த்தர். என்ன வாசிக்கிறோம்? அவர்கள் புறப்பட்டு போய் என்ன செஞ்சாங்க? எங்கும் சொல்றாங்க, பிரசங்கம் பண்றாங்க, ஆண்டவரை பத்தி சொல்றாங்க. இன்னைக்கு நாம் கூறுவது போலவே அன்னைக்கு செஞ்சிருக்கிறாங்க. பெரிய அளவில் வெறுமனே வார்த்தையை மட்டும் கூறிக்கொண்டு போகல, கர்த்தர் அவர்களுடனே கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களால் வசனத்தை என்றால் அவர்கள் பேசின பேச்சை உறுதிப்படுத்தார். இவங்க சொல்றது உண்மைதான், இதை நம்புங்க. நம்ம பேசுகிற அந்த சுவிசேஷ வார்த்தையை அவர் உறுதிப்படுத்த வேண்டாமா? சொல்லுங்க, அதுக்கு என்ன நடக்கணும்? சத்தமா அற்புதம் நடக்கும். ஆமென். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆமென். அவர் நிச்சயமா இன்றைக்கும் அற்புதங்கள் செய்யக்கூடியவர், இன்றைக்கும் நிச்சயமாய். ஆனால் நாம் விரும்புகிறபடி அல்ல. எப்படி? நாம் விரும்புகிறபடி அல்ல, அவர் சித்தப்படி அதை செய்ய அவர் ஆயத்தமா இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது அவருடைய அன்பை உணர்ந்து வாழணும். இரண்டாவது தேவ காரியங்களிலே உறுதியாய். அற்புதங்களுக்காக ஏங்கவே வேண்டாங்க. ஆண்டவரே, என் குடும்பத்தில் எப்படியாவது அற்புதத்தை என்ன செய்யுங்க, அதெல்லாம் ஒன்றும். அவருடைய காரியத்தில் நல்ல வைராக்கிய வாஞ்சையா இருங்க. அவர் கிரியை செய்கிறாரா இல்லையான்னு பார்ப்போம். இரண்டாவது, தேவன் தேவ சபை மீது அளவு கடந்த அன்பு வைத்திருந்ததாலும்
தேவ மக்கள் தேவ காரியங்களில் உறுதியாய் இருந்ததாலும் உண்டான விளைவிலே ஒன்றாவது என்ன? அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்க ஆரம்பித்தது. இரண்டாவது பாருங்கள், அப்போஸ்தலர் 2:46. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து. போதுங்க, அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய். நீங்கள் இந்த அப்போஸ்தலர் 1, 2, 3, 4 வாசிச்சா இந்த வார்த்தை திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கும். என்ன வார்த்தை தெரியுமா? ஒரு மனம், ஒரு மனம், ஒரு மனம். என்னங்க? தெய்வீக ஒரு மனத்தை பார்க்கிறோம். என்னங்க அது? தெய்வீக ஏற்றத்தாழ்வு இல்லாமல், பாகுபாடு இல்லாமல், எல்லாருக்குள்ளும் ஒரே மனம் உண்டாக ஆரம்பித்தது. 2 விஷயங்களாலே. ஒன்று, தேவ அன்பு தேவ சபை மீது அளவு கடந்த விதத்திலே ஊற்றப்பட்டிருந்தது. இரண்டாவது, தேவ காரியங்களிலே ஒவ்வொருவரும் ஈடுபாடாய் இருந்ததாலே அங்கே அளவு கடந்த ஒரு மனம். தேவ சபையிலே ஒரு மனமாய் இருப்பது, அது வீட்டிலும் ஃபேமிலிக்குள்ளும் அது என்ன செய்யும்? பிரதிபலிக்கும், கிரியை செய்யும். தேவ சபையிலே ஒரு மனமாய் இருந்தால் அது வீட்டிலே அது என்ன செய்யுமா? பிரதிபலிக்கும். காரணம், வீட்டிலே இருக்கிற ஒரு மனம் இங்க வருவதல்ல. எங்கே? வீட்டிலே இருக்கிற ஒரு மனம் தேவ சபைக்கல்ல, சபையில இருக்கிற ஒரு மனம் வீட்டுக்கு போகும். அதுதான் வேல்யூ. காரணம், இங்க இருக்கிற ஒரு மனம் தெய்வத்தால் உண்டான ஒரு மனம். ஆமென். சிலுவை தியாகத்தால் உண்டான ஒரு மனம். ஒற்றுமையே பலம். ஆமென். ஒற்றுமையே, ஒரு மனமே வல்லமை. உண்மையாகவே என் அன்பு தேவ பிள்ளைகளே, என் குடும்பத்தில் சரியான ஒரு மனம் இல்லையே, ஒற்றுமை இல்லையே. எப்போ பார்த்தாலும் குடும்பத்தில் வாக்குவாதம், சண்டை சச்சரவு. எனக்கும் என் பிள்ளைக்கும், எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும், எனக்கும் என் மனைவிக்கும், என் மனைவிக்கும் எனக்கும் ஒரு மனம் சரியா இருக்க மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா? சோர்ந்து போகாதீங்க. 2 விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க. 1, தேவன் உங்கள் மீது அளவு கடந்த அன்புடையவராய் இருக்கிறார் என்பதை உணர்விலை வைத்து கொண்டே இருங்கள். 2வது, ஆதி சபை போல தேவ காரியங்களிலே உறுதியாயிருங்கள். என்ன உறுதி? என்ன உறுதி? அதை வாசிருங்க. அவர்கள் அப்போஸ்தலர் எங்க இருக்குது? 2:42 வாசிக்கலாம். வாசிங்க. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். இதுதாங்க சொல்றேன். தேவ காரியங்களே உறுதியாய் இருந்தார்னா இதுதான் தேவ வசனத்திலே உறுதியாய். என்ன உறுதி? தேவ ஊழியக்காரர் மூலமாக, பேதுரு மூலமாய், சீஷர்கள் மூலமாய் ஆவியானவர் என்ன பேசினாரோ அந்த வார்த்தைகளே உறுதியாய் இருந்தார்களா? இந்த 2ஐயும் ஃபாலோ பண்ணுங்க. ஒரு மனம் தன்னால வர ஆரம்பிக்கும். ஆமென். நோக்கம் சரியானால், என்னது நோக்கம் சரியானால் அஸ்திவாரத்திலிருந்து எல்லாம் சீராக ஆரம்பிக்கும். ஆமென். அல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கையிலே நோக்கங்கள் சரியா இல்லாதபடினால தான் அஸ்திவாரமே ஆட்டங்காண ஆரம்பிக்குது. அஸ்திவாரமே, பேதுருவையே நாம் உதாரணமா எடுத்துக்கொள்ளலாம். அதாவது சீஷனாய் இருந்த பொழுது, கிறிஸ்து இயேசுவின் மரணத்திற்கு முன்பதாக நோக்கம் என்ன? கிறிஸ்து இந்த பூமிக்குரிய ராஜ்யத்தை என்ன செய்வார்? அவர் ஸ்தாபிப்பார். ஆகவே அந்த உணர்வு இருந்து கொண்டே இருந்தது. போக போக அப்படியே வார்த்தைகளை கேட்க கேட்க கொஞ்சம் மாற்றம் வர ஆரம்பிச்சிச்சு. ஆனா உள்ளத்துல ஆகவேதான்
உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் கூட நீங்க எப்ப இந்த ராஜ்யத்தை ஸ்தாபிப்பீங்கன்னு என்ன செய்யறாங்க, கேட்கிறாங்க. நோக்கம் சரியா இல்லாதிருந்தபடினால தான் அஸ்திபாரம் ஆட்டங்காண ஆரம்பித்தது. என்ன, யாரை குருவாய் அவன் ஏற்றுக்கொண்டானோ அவரையே தெரியாது என்று சொல்ல ஆரம்பித்தான். அவரை தெரியாது, நான் பார்த்ததில்லை, இது போக சபிக்கவும் செய்கிறான். யாரு வேண்டுமானாலும் எப்படியும் மாற முடியும், நோக்கம் சரியா இல்லாவிட்டால். என் அன்பு விசுவாசியே, அப்பா இந்த ஊழியக்காரு, இந்த மூப்பரு, இந்த விசுவாசி பயங்கர டீப்பா இருக்காங்கப்பா, பயங்கர உறுதியா இருக்காங்க போல தெரியுது, பயங்கர டீப். என்னைக்கு மாறுவாங்கன்னு சொல்லவே முடியாது. காரணம் நோக்கம் சரியா இருந்தால், நோக்கம் சரியா இருந்தால் பிசாசு எவ்வளவு பெரிய இடையூறை கொண்டு வந்தாலும் அப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையை அசைக்கவே முடியாது. ஆமென். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. சபை தேவ சபையாக இருந்தால் பாதாளத்தின் வாசல், அதாவது சாத்தான், மேற்கொள்ளவே முடியாது. ஒரு மனம் பாதிக்கப்படுதுங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஒன்றும் இல்லை, என் குடும்பத்தில் ஒரு ஃப்ரீயே இல்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்கள் பேச முடியல. வெளியே போயிட்டா கொஞ்சம் ஜாலியா இருக்கும், வீட்டுக்கு போயிட்டா அமைதியாயிரும், பேசக்கூட. தேவ காரியங்களை ஈடுபாடு காட்ட ஆரம்பிங்கள். ஒன்று, அவர் உங்கள் மீது அன்பாய் இருப்பதை உணர்ந்து வாழ ஆரம்பிங்கள். இரண்டாவது, தேவ காரியங்களிலே ஈடுபாடாய். தேவ சபையிலே ஐக்கியத்தை, ஒருமனத்தை காத்து கொள்ளவில்லை என்று சொன்னால், யார் யார் தேவ சபையிலே ஐக்கியத்தை, ஒருமனத்தை காத்து கொள்ளவில்லையோ, இல்லாவிட்டால் ஐக்கியம் பாதிக்கப்படும்படி இருக்கிறார்களோ, அதனுடைய விளைவு வீட்டிலே பார்க்கலாம். வீட்டிலே அது பிரதிபலிக்கும். என் அன்பு தேவ பிள்ளைகள், அப்படிப்பட்ட சூழலுக்குள்ளே நாம் போகக்கூடாது என்று விரும்புகிறார். ஒருமனமாய், சந்தோஷமாய், ஐக்கியத்தோடு இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். மூன்றாவது, அதே வசனம் வாசிங்க. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும், வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும், சத்தமா மகிழ்ச்சியோடும், உள்ளத்திலே பயங்கர மகிழ்ச்சி, சந்தோஷம், தேவனிலும் தேவ பிரசன்னத்திலும் இன்பம் கண்டார்கள். இன்பம், சந்தோஷம் அங்கே நிரம்பி வழிய ஆரம்பித்தது. சோர்வு என்ற காரியத்தை பார்க்கவே முடியவில்லை. ஏன்? தேவ அன்பை அவர்கள் உணர்ந்து இருந்தபடினாலும், தேவ காரியங்களிலே உறுதியாய் இருந்தபடினாலும், ஈடுபாடாய், அதுல சோட போகவே இல்லை. நாமும் கூட அப்படி இருக்கும் பொழுது உள்ளத்திலே, குடும்பத்திலே மிகுந்த மகிழ்ச்சி பொங்குங்க. ஆமென். மிகுந்த மகிழ்ச்சி பொங்கும். இன்னைக்கு உலகத்திலே என்ன முறைகளை பார்க்கிறோம்? கொஞ்ச நேரம் சந்தோஷமாய் இருப்பதற்கு பல காரியங்களை செய்ய வேண்டியிருக்கிறது. கொஞ்ச நேரம் டிவி போடுங்க, கொஞ்ச நேரம் அந்த விஷயத்தை செய்வோம், அப்படியே கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வருவோம், கொஞ்ச நேரம். இது உலகம். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறவர்கள் இனம் புரியாத ஒரு சந்தோஷ உணர்வுக்குள்ளே இருப்பார்கள். ஆமென். அதுதான் உண்மை. நான்காவது வாசிங்க, அதே வசனம் வாசிங்க. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும், மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயம். என்ன இருதயம்? சத்தமா. தேவனுடைய அன்பை உணர்ந்து வாழ்ந்து கொண்டிருந்த அந்த முதல் சபையார், தேவ காரியங்களை உறுதியாயிருந்த அந்த முதல் சபையார்
பெற்றுக்கொண்ட அல்லது பார்த்த விஷயங்களிலே ஒன்று அற்புதங்கள், அடையாளங்கள். இரண்டாவது தெய்வீக ஒரு மனம். மூன்றாவது மகிழ்ச்சி. நான்காவது என்னது? கள்ளம் கபடு இல்லாத வாழ்க்கை வாழ முடிகிற ஒரு பலன். அற்புத அடையாளங்களை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். சில நேரங்களிலே கொஞ்சம் ஒரு மனமா இருக்க முயற்சி பண்றோம். அப்புறம் உள்ளத்திலே பெரிய சந்தோஷம் இருப்பதை நாம் உணர்கிறோம். கபடு இல்லாம வாழ்றது கொஞ்சம் கஷ்டமா? என்ன அர்த்தம் அதற்கு? ஆக்சுவலா ஏமாற்றுகிற குணம், வஞ்சக குணம். என்ன குணம் அது? வஞ்சகமான. அது கொஞ்சம் கூட அந்த சபையாருக்கு இல்லையா? அதை வாசிங்க. வீடுகள் தோறும் அப்பம் விட்டு, வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயம். கொஞ்சம் கஷ்டம்தான். இங்க பாருங்க, வெளியே ஓப்பனா நம்ம யாரும் அப்படி இருக்க மாட்டோம். இருப்போமா? சொல்லுங்க. அப்படி இருந்தோம்னா யார் ஒட்டுவாங்களா? சொல்லுங்க. ஓடிடுவாங்க. எப்பா இவங்ககிட்ட பேசவே. ஆனா உள்ளம் அப்படி இருக்குது. உள்ளம் இந்த ரெண்டு காரியத்துல உறுதியா இருந்தா என்ன காரியம்? தேவ அன்பை உணர்ந்தவர்களாய் இருந்து தேவ காரியங்களை ஈடுபாடாய் இருந்தால் கள்ளம் கபடு இல்லாதவர்களாய் வாழ முடியும். ஆமென். அன்புடையவர்களாய் பரந்த உள்ளத்தோடு இருக்க முடியும். அதெல்லாம் வாழ்க்கையில சேலஞ்சா நம்ம பார்க்கணுங்க. இறுதியாக அடுத்த வசனம் வாசிங்க. தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ஐந்தாவது ஆசீர்வாதம், எங்கு திரும்பினாலும் அனுகூலம், தயவு. யார்கிட்ட போனாலும் அனுகூலமா இருக்குது. எல்லாரும் ஃப்ரீக்வெண்டா இருக்கிறாங்க. காரணம், தேவ அன்பை உணர்ந்திருந்தார்கள். தேவ காரியங்களிலே உறுதியாய். 5 வித ஆசீர்வாதம். நோக்கம் 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 என்று சொன்னேனே இடையிலே, என்னது அது? அப்படி கீழே வாசிங்க. ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். இதுதாங்க தேவ நோக்கம். இதுதான் அதை தேவன் சரியாய் செய்து கொண்டே வந்தார். இந்த தேவ நோக்கத்தோடு யார் ஒத்துழைக்கிறார்களோ, அதோடு தேவ அன்பை யார் புரிந்திருக்கிறார்களோ, உணர்ந்து வாழ்கிறார்களோ, அதோடு தேவ காரியங்களிலே உறுதியாய் இருக்கிறார்களோ, 5 விதமான ஆசீர்வாதம். 1, அற்புதங்கள் அடையாளங்களை பார்க்க ஆரம்பித்து விடும். 2வது, தெய்வீக ஒருமனத்தை பெற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிருவோம். 3வது, மகிழ்ச்சி நிரம்பு வழி ஆரம்பிச்சிரும். 4வது, கள்ளம் கபடு அற்ற வாழ்க்கை வாழ ஆரம்பித்து விடுவோம். 5வது, எல்லா இடத்திலும் நமக்கு அனுகூலங்கள், தயவு உண்டாக ஆரம்பிச்சிடும். அப்படிப்பட்ட ஆசி உங்களுக்கு எனக்கு உண்டாக அவர் விரும்புகிறார். அவனுடைய வசனத்தை கூர்மையாய் கேட்டு தியானித்து உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். இதே போல இன்றைக்கு கேட்டது போலவே நம் வாழ்க்கை அமைய தேவன் நமக்கு இரக்கம் செய்வார். நம்ம எல்லாரும் அப்படியே